ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பானிபூரி தாங்க. இது ஆல் இன் ஒன் பானிபூரி. அது என்ன விஷயன்றதை உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு குக்கரில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 உருளைக்கிழங்கு தோல் சீவி கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ அதுக்கு தேவையான கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க, கொஞ்சமாக தூள் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ உருளைக்கிழங்கு வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மஞ்சளும் உப்பு மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் குக்கர் மூடி விசில் போட்டுருங்க. ஒரு 3 விசில் போட்டால் போதும். இப்போ நம்ம க்ரீன் சட்னி ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது அது கூட கொஞ்சமாக புதினா ஆட் பண்ணிக்கோங்க. புதினாவும் கொஞ்சம் சேர்த்து ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கோங்க. இப்போது கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி சேர்த்துக்கலாம். இஞ்சி கம்பல்சரி சேர்க்கணுங்க. 2 பச்சை மிளகா, உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம், இல்லைனா குறைச்சிக்கலாம். இப்போ கொஞ்சமாக தூள் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. தூள் உப்பு இல்லைனாலும் கல் உப்பும் சேர்த்துக்கலாம். இப்போ 1/2 லெமனை பிழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டு இதை பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சிக்கலாம். நிறைய தண்ணி ஊற்றி சேர்த்து அரைக்கக்கூடாதுங்க. பார்த்திங்களா, அவ்வளோதான். நம்மளுக்கு பானிபூரிக்கேற்ற க்ரீன் சட்னி ரெடி ஆகிடுச்சு. இப்போ உருளைக்கிழங்கு 3 விசில் விட்டு நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ அதை தனியாக எடுத்து விட்டு ஆற விட்டுக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஆனியனுக்கு ஒரு 2 பெரிய ஆனியன் எடுத்து பொடி பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஆனியன் எக்ஸ்ட்ரா வேணும்னாலும் நீங்கள் சேர்த்து கட் பண்ணிக்கலாம். நல்லா பொடி பொடிசாக கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சாப்பிடும் போது இன்னும் நல்லாயிருக்கும். பார்த்திங்களா, வெங்காயம் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு உருளைக்கிழங்கு நல்லா ஆறிடுச்சு. இப்போ உருளைக்கிழங்கோட கொஞ்சமாக காஞ்ச மிளகாத்தூளும் உப்பும் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம உருளைக்கிழங்கு வேக வைக்கும் போதும் உப்பு போட்டிருக்கோம், அதனால் உப்பு கரெக்டாக பார்த்து சேர்த்துக்கோங்க. நான் குழந்தைங்களுக்கு கொடுக்கறனால காரம் கம்மியாக போட்டிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட்டு மில்கி மிஸ்ட்டில் சீஸ் க்யூப் விற்கும், அதை வாங்கி நல்லா சீவிக்கோங்க. சீஸ் உங்களுக்கு எந்த பிராண்ட் வேணுமோ எந்த பிராண்ட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட ஆல் இன் ஒன் பானிபூரி எல்லாமே ரெடி. பானிபூரி, க்ரீன் சட்னி, உருளைக்கிழங்கு, ஆனியன், ஓமப்பொடி, அப்புறம் நம்மளுக்கு கொஞ்சமாக சீஸு. இதை செஞ்சு கொடுத்தோன்னே குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. இது ஆல் இன் ஒன்னாக எப்படி யூஸ் பண்ணுறதுன்றது என்னோடய ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் நான், நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கலாம். பசங்க நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. அவங்களுக்கு எந்த விதமாக தோணுச்சோ அப்படிலாம் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. தேங்க்யூ.